எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டைகள் வந்தபோது நான் இந்த கோயிலுக்கு வந்து தான் அதெல்லாம் சரியானதை நான் ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு நான் வரவே ஆரம்பிச்சது. முதல்ல இந்த கோயிலுக்கு வர பிரச்சனைன்றது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இவர் ஒரு குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதான் நான் சொல்கிறேனே சார், 20 இயர்ஸாக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். இந்த 20 இயர்ஸில் நான் ஒரு 6 மாதமாக தான் நான் வரேன். 6 மாதம் மட்டும் 20 வருஷமாக இந்த லைனில் தான் போகிறேன். என்னை இந்த சாமி கூப்பிடல, அந்த சாமி கூப்பிட்டா தான் உங்களால் வர முடியும். கோயிலுக்குள்ள வந்த உடனே ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எப்போதும் காவல் தெய்வமாக இருந்துருக்குறாங்க. ரொம்ப நிம்மதியாக லைஃப் கொண்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற கடவுளை நாங்கள் வழிபட்டு இருக்கிறோம். என் பிள்ளை பசங்களை வேலைக்கு போயிடுச்சு. ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றி அவங்க இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு சவங்களாமாயி அவரையும் காப்பாற்றி கொண்டு வந்து கோடி நன்றி சொன்னாலும் எனக்கு தவறும். எப்படி சொல்றது, யாரும் கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் வந்ததுனால நிறைய நன்மைகள்லாம் எனக்கு வந்திருக்கு. பணமாக இருக்கட்டும், அது கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் மீண்டு தான் கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் துணை இருந்து அவர் காப்பாற்றுவார். ஹாய், என்னோட நேம் ஆனந்தி. இது வந்து நம்ம ஆலப்பாக்கத்தில் இருக்க சுடலமாட கோவில். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு நான் பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டைகள் வந்தபோது நான் இந்த கோயிலுக்கு வந்து தான் அதெல்லாம் சரியானதை நான் ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு நான் வரவே ஆரம்பிச்சது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி இருக்க பிரச்சனை உள்ளவங்களாம் இங்கே வந்தாக்கா அதெல்லாம் சீக்கிரம் சரியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேவல், கருப்பு சேவல், சிகப்பு சேவல் இதெல்லாம் வாங்கி தலையை சுற்றி இங்கே உயிரோடு விட்டாக்கா அவங்களோட பிரச்சனை எல்லாம் விலகிடும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உக்ரமான சாமின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டம், பிரச்சனை எது இருந்தாலுமே இங்கே வந்தால் சீக்கிரம் சரியாகும்னு சொல்கிறாங்க. அது நான் உணர்ந்தும் இருக்கேன். அதனால தான் வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, இங்கே முட்டையில் சுற்றி போடுவாங்க. நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரி எங்கே நம்ம போயிட்டு வந்தாலுமே, யார் நம்ம மேலே எந்த கண்ணு வச்சாலுமே இங்கே சுற்றி போட்டாக்கா உடனே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. முதல்ல இந்த கோயிலுக்கு வர பிரச்சனைன்றது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இவர் ஒரு குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவருடைய பூர்வீகமாக எல்லா இடத்துலையும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்மையாக காணப்படக்கூடிய காவல் தெய்வமாக ஐயா தான் இருக்கார். எந்த பிரச்சனையும் எந்த குறையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு தெய்வமாக, எல்லாருக்குமே பொதுவான தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம். நான் இங்கே வந்து இந்த கோயில் நிறுவனம் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-7 வருஷமாக நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். நமக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கெல்லாம் சொரிமுத்து ஐயனாரும் ஐயா சுடலமாட சாமியும் எசக்கி அம்மாவும் முண்டன் பேச்சு கருப்பன் துணையோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விருத்தின்றதை அதுக்கான பலனை இந்த ஏரியாவில் நமக்கு இந்த கிருஷ்ணநகர் ஆலப்பாக்கம் பகுதியில் இந்த கோயில் நமக்கு அமைஞ்சது பெரிய சிறப்பு. ஆல் ஓவர் நான் ஒரு 20 வருஷமாக இந்த ஏரியாலேயே இருக்கேன். இது வரைக்கும் நான் கோயிலுக்குள்ளே வந்ததில்லை. ஒரு 3 மாதமாக நான் வரேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த சாமிக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கு. வேண்டது கம்பல்சரி நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த தெய்வம் வந்துட்டு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த கோயிலில் இருக்கிற கண்ணன் சார் எல்லாருமே வந்துட்டு எங்களை எல்லாரையுமே ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு சுற்றி போட்டு எங்களுக்கு விபூதி வச்சு இந்த மாதிரியெல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். நீங்கள் எல்லாரும் வந்து அதான் நான் சொல்கிறேனே சார், 20 இயர்ஸாக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். இந்த 20 இயர்ஸில் நான் ஒரு 6 மாதமாக தான் நான் வரேன். 6 மாதம் மட்டும் 20 வருஷமாக இந்த லைனில் தான் போகிறேன். என்னை இந்த சாமி கூப்பிடல, அந்த சாமி கூப்பிட்டா தான் உங்களால் வர முடியும். அது வந்து ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். 23 வருஷமாக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். 23 வருஷத்தில் 6 மாதமாக நாங்கள் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். இந்த கோயிலுக்கு நான் ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். எப்போல்லாம் உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சூழல் வருதோ அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வருவேன். வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி எல்லா கிழமைகள்லையும் வந்துடுவேன். ரெகுலராகவே வருவோம். நான் என் பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு வரல, அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவேன்.
ரொம்பவே நல்லா இருக்குது. மன அமைதியோடு தான் இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எப்போதும் காவல் தெய்வமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நிம்மதியாக லைஃப் கொண்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற கடவுளை நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கிறோம். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து 8 வருஷமாக வர்றேன். ஃபஸ்ட்டு நான் வந்தது வந்து எப்படி இது வந்து குலதெய்வம் எங்களுக்கு. ஆனால் எனக்கு குலதெய்வமே என்னன்றது விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பெரிய ஆபத்தை சந்தித்தேன். அது என்ன ஆபத்துன்னு சொன்னால், என்னோடய குழந்தை வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான், 19 வயசு. அப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அவனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து அவன் வந்து இறந்துட்டான் என் குழந்தை. அப்போ இறக்கும்போது எனக்கு என்னென்னு கேட்டால், அப்போ வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க என் பையனோட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அம்மா. அவங்கெல்லாம் வந்து என்னை முதல் கேள்வி கேட்டது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடலையான்னு தான் கேட்டாங்க. அப்போ என்னோட குலதெய்வத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படி எனக்கு அது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே ஆள் கிடையாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கு, அப்படியே குலதெய்வத்தை கும்பிட்டு நம்ம பிள்ளைய காப்பாற்றிருக்குமா அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்குமே குலதெய்வத்தை என்னன்னு தெரியாது. அப்புறம் அவங்க அண்ணன் அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்டு இப்போ நம்ம குலதெய்வம் தெரிஞ்சு அப்புறம் எங்களுக்கே வந்து நாங்களே வந்து இங்கே நம்ம சாமி கும்பிட வரணும், நம்ம தெய்வம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி எங்களே அவங்கள அழைச்சிக்கிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து நான் அழுவேன். என் வீட்டுக்காரு எங்கள் இன்னொரு பொண்ணு இருக்குது, அது MBA படிக்குது, அதுவும் அழுது என் குழந்தைய நான் இழந்துட்டேனே, என் குழந்தை இதுக்கு முன்னாடி என்னை இங்கே இழுத்து என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா குழந்தைய காப்பாற்றிருக்கலாம், சாமிகிட்ட ஒரு 21 ரூபா காணிக்க வச்சு குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். இப்போ வந்து என்னன்னு கேட்டாக்கா, இப்போ இனி வந்து இருக்கிற குழந்தைய காப்பாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்குமே நிறைய கண்டங்கள்லாம் இருந்தது. அப்புறம் நாங்கள் போய் ஜாதகம் பார்த்த இடத்துலையுமே இந்த பொண்ணுக்கு டைம் ரொம்ப வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வரவும் சாமிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் கெடாவை கொடுத்துருங்க, அப்போ இந்த டைம் பாப்பாவுக்கு சரியாக போயிடணும். அதே மாதிரி சாமி வந்து என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு கெடா கொடுத்து எங்கள் பாப்பாவோட டைம் நல்லாயிருச்சு. ஆமாம், இப்போ என் பிள்ளை படித்து நல்லா வேலைக்கு போயிடுச்சு. இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றி அவங்க இன்றைக்கி என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு சுகம்லாமாயி அவரையும் காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி நான் ரொம்ப சொன்னப்போனால் வாடகை வீட்டிலேருந்து இப்போ வாடகை வீட்டில் வந்து அவங்க வாடகை வீட்டில் தான் இப்படி கஷ்டம்னு தெரியல, மோட்ரு இருக்கும், அதுலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து இன்றைக்கி நான் ரொம்ப அவங்களுக்கு கோடி நன்றி சொன்னாலும் எனக்கு தகும். அது எனக்குன்னு எப்படி சொல்கிறது, யாரும் கிடையாது. அதனால் இந்த கோயிலில் வந்ததுனால நிறைய நன்மைகள்லாம் எனக்கு வந்திருக்கு. பணமாக இருக்கட்டும், அது கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் மீண்டு தான் கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவர் பார்த்துக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்புனா எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியாது கோயிலை பற்றி. ஏன்னா எனக்கே ஒருத்தவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அவராண்ட வந்தால் ஒரு நிம்மதி இருக்குது, திருப்தியாகவும் இருக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும், அவர் வாக்கு பலிக்கும். சரிங்களா? அவருக்கு தேவையானது பணம் சொத்தெல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அவருக்கு உண்மையாக இருந்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். சரிங்களா? அவருக்கு உண்மையாக இருந்துட்டு நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போக வேண்டிய வேண்டாம். அதுக்கு நீங்கள் இவரையே நீங்கள் வச்சு பார்த்துனாலே போதும், உங்களை நல்லா நன்மையாக வச்சுருப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. எங்களுக்கு குலதெய்வம். எங்களால் திருநெல்வேலி வரைக்கும் போய் அங்கே பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இங்கே வந்துட்டு போனால் ஒரு மனசு திருப்தி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் இங்கே வரணும், அந்த கடைசி வெள்ளி பூஜையில் கலந்துக்கணுன்றது எங்களுக்கு ரொம்ப விருப்பம். இங்கே வந்தால் என்ன சொல்கிறது, ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்னாங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றது எங்களுக்கு. அதனால தான் அது வந்து இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் துணை இருந்து அவர் காப்பாற்றுவார். கண்டிப்பாக இங்கே நம்பி நீங்கள் கால் எடுத்து உள்ளே வச்சுட்டீங்கன்னு வச்சிங்களா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையும் போயிடும், மனசு பிரச்சனையும் போயிடும். மனசார நம்பி வந்தால் அது கண்டிப்பாக 100% நடக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இதில் இருந்துகிட்டு இருந்தார். எல்லா டாக்டரையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல கையவே விசிட்டாங்க. அப்புறம் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு இவங்களோட பொண்ணு வந்து வேண்டிக்கிட்டு 30 வாரம் விளக்கு போட்டோன்னே ஒரே வாரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாருமே இங்கே வந்து கஷ்டப்படாமல் எதையும் நம்ம அனுபவிக்க முடியாத உலகத்தில் இங்கே வந்து அந்த கஷ்டங்களை போகக்கூடிய ரொம்ப பிரத்யுத்தமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய தெய்வமான ஐயா தான். இங்கே வந்து எந்த குறையுமே நமக்கு தீரும் நம்பிக்கையோடு வந்து நம்ம வழிபடும் போது இந்த குறைகள்லாம் தீரத்துக்கு உண்மையாகவே நிவர்த்தி உண்டு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், பாதிப்பு வராதவங்களுக்கும் இந்த இடம் வந்து நல்லா சிறப்பான ஒரு இடம். நீங்கள் நல்ல அமைப்பு கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இது மாதிரி எல்லாரும் வந்து இதுக்கான பலனை அனுபவித்து தெய்வத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம
கும்பிட்டு வழிபடுறது நம்ம குலதெய்வத்தோட வழிபாடோட சிறப்பான இடம். இந்த இடம் நினச்சி வந்தீங்கன்னா நம்ம குலத்துக்கான எல்லாமே இருக்கும். நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றத்துக்கான எல்லா இடத்துக்குமான சிறந்த இடம் சுடலமாடசாமி கோயில். இது விளம்பரம்னு நினைக்க வேண்டாம். நான் அனுபவத்தில் நான் பட்ட கஷ்டங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு குலதெய்வம் இவர் தான். ஆனால் நான் போகாமல் இருந்தேன். 37 வருஷம் கழிச்சு எந்த ஒரு பெண் மேலேயும் வராத தெய்வம் என்னுடைய அம்மா மேலே வந்து நான் இருக்கேன்டான்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு பெண், ஏன்னா ஆண் தெய்வத்து ஆண் மேலே தான் வந்து இவர் வந்து குறி சொல்லுவாரே தவிர இன்ன வரைக்கும் பெண் மேலே வந்து நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி போன வாரம் சரிங்களா, இதே பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த குறி சொல்லி இந்த தெய்வத்தை நாங்கள் வந்து என் வீட்டுக்கு 2 நிமிஷம் உள்ள வந்து குறி சொல்லிட்டு போனது இது உண்மை. நான் உணர்ந்தது. இதை யார் எப்படி நினச்சிக்கிட்டாலும் எனக்கு தெரியாது. உண்மையான தெய்வமாக ஐயா சுடலமாடசாமியை நம்ம குண்டு வழிபடுறதுனால நல்ல பலன்கள் தான் உண்டு. நன்றி. இங்கே வந்து ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நிறைய கோவில் ஏறி இறங்கிட்டோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டோம். சுத்தமாக பாப்பா வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழுதுட்டு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் அவங்க பிரதரும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் எல்லாமே நல்லதாக நடந்தது. அது நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வர ஆரம்பித்தோம். அப்புறம் வீட்டில் அவருக்கு சுத்தமாக உடம்பு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். பாப்பாவுக்கும் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இங்கே வந்து சுற்றி போட்டுக்குவோம், சரியாகும். ஏதாவது பிரச்சனைன்னா ஐயா கிட்ட ஆலோசனை கேட்போம். அவர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவோம். எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டு இருக்கு எங்கள் லைஃப்பில். அப்புறம் என்னோடய மச்சினனுக்கு மேரேஜ் முடியாமல் இருந்துச்சு. அவர் வேணான்னு தள்ளி போட்டுட்டு இருந்தார். இப்போ வீட்டில் நல்ல விசேஷங்களும் நடக்குது. இப்போ கல்யாணமும் முடிவாயிடுச்சு. எல்லாமே நல்லதாகவே நடக்குது. ஓகே, வணக்கம். சிவசுல்லசாமி இசக்கியம்மன் கோயிலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வருக என வரவேற்கிறோம். இந்த கோயில் வந்து மதுரவாயல் மேட்டுக்குப்பம் கிருஷ்ணா நகரில் இருக்குது. 21 வருஷமாக இந்த கோயில் இயங்கிட்டு இருக்கு. இதை நடத்துறது வந்து பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா, ஐயா சொல்லமடன், கருப்பசாமி, இசக்கியம்மன், பேச்சியம்மன், பரிவார தேவதைகள், முண்டன். இந்த கோயில் சிறப்பு வெள்ளி செவ்வாய் கிழமைகள் உண்டு. சுற்றி போடுறது வந்து அமாவாசை, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை நாட்களில் சுற்றி போடப்படும். ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதமும் கடைசி வெள்ளியில் அன்னதானம் போடப்படும். ஆடு கோழி யாராவது வேண்டி விட்டாங்கன்னா அது பரிமாணம் நடக்கும். கயிறு பேச்சியம்மருக்கு கயிறு சுற்றி போடுவாங்க. எல்லா இடத்துலேருந்து வர்றதுக்கு இந்த கோயிலில் வந்து பஸ் வசதி இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து மினி பஸ்ஸு S31, S60, S60ன்னு சொல்லி ஏட்டினீங்கன்னா கோயில் கிழங்க கருப்பசாமி கோயில்னு கிழங்க அங்கே கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. S31ன்னு கேட்டால் கங்காநகர் டேங்குன்னு சொல்லுங்கள், இறக்கி விட்ருவாங்க. போரூர், வலசரபாக்கம் இந்த இடத்துலேருந்து வர்றவங்க கேசவர்த்தினில் இறங்கிட்டு அங்கே இருந்து ஆப்போசிட் வந்து சேராட்டை இருக்குது. அந்த சேராட்டில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கங்காநகர் டேங்கில் இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இந்த கோயில் வந்து நல்ல சிறப்பு வாய்ந்தது. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு இங்கே என்ன ஏதுன்னு சுற்றி போடும்போது உங்களுக்கு ஏதாவது கோளாறு இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. செவ்வாய் வெள்ளி எப்போதுமே விசேஷமாக இருக்கும். காலையில் வந்து 8 மணிக்கு பூஜை, 10 மணிக்கு ஒரு பூஜை, 10:30 மணிக்கு நட சாத்துவாங்க. இது வந்து திங்கள், புதன், வியாழன், சனி. வெள்ளி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து திங்கள், புதன், வியாழன், சனி இது வந்து 5 மணிக்கு திற ஓப்பனில் இருக்கும். மற்ற நாள் வெள்ளி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7 மணிக்கு தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். 7 மணிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். வெள்ளி செவ்வாய் வந்து அன்னதானம். பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சிறப்பாக நடக்கும். இரவு 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு பௌர்ணமி பூஜை இங்கே நடைபெறும். தமிழ் மாதம் கடைசி வெள்ளி, ஒவ்வொரு மாதம் கடைசி வெள்ளியும் அன்னதானம், அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. ஆடு கொடுக்குறவங்க, கோழி கொடுக்குறவங்க எல்லாமே சிறப்பாக அன்னதானம். ஒரு 1500 பேர் வந்து சாப்பிடுவாங்க. கோயிலில் பார்க்கிங் வசதி பின்னாடி இருக்குது. இன்னும் இந்த கோயில் வந்து மென்மேலும் கட்டணும். இதை நடத்துகிற வந்து கனல் சார், அவங்க குடும்பம் எல்லாம் எப்போதுமே எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய பெயர் உமா. ஏதாவது உங்களுக்கு தெரியணும், சந்தேகம் கேட்கணும், எங்கள் நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. எல்லா டேட்டும் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துடும்.